ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிக் பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டில் வீக்கெண்ட் எபிசோடு நல்லா சிறப்பாகவே முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து 2 கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகிட்டு வெளியில் போகும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், பிக் பாஸில் எவிஷனுங்கிறது அதெல்லாம் ஒரு ரூல்ஸ் தானேப்பா. டிக்கெட்டு ஃபினாலிட்டி டைட்டில் வின்னரை ரயானுக்கு கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி முத்து வச்சு செஞ்சது, இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருந்துச்சு. வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி ஒரு குண்டை தூக்கி போட்டாலும் போட்டார். சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமாருக்கும் சும்மா ஃபயராக தெரிக்குது. சௌந்தர்யா, நீங்கள் ரொம்ப நிறையவே பேசுங்க, ஏன்னா உங்களுக்கு வெளியில் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னது போதும். சௌந்தர்யாவை கையிலே பிடிக்க முடியல. என்னதான் சௌந்தர்யாவுக்கு வெளியில் ஃபேன் பேஸுங்கிறது அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரிஜினல் ஃபேன் பேஸா இல்லை அவங்க ஆள் வச்சு பிஆர் டீம்லேருந்து வந்து வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற டவுட்டு இப்போ எல்லாருக்குமே பரவலாக வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல பிஆர் டீம்னா என்ன, ஏன் பிக் பாஸ் வீட்டில் பிஆர் டீம்னா சொன்னாவே மற்ற கண்டஸ்டன் எல்லாமே அலறாங்க அப்படின்னு பார்ப்போமா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்ற கண்டஸ்டன் எல்லாருக்குமே என்ன தோணும்னா, எப்படியாவது டைட்டிலை நம்ம அடிச்சிடணும், அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு கேமை நல்லா ப்ளே பண்ணி விளையாடணும், இறுதி கட்டத்து வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்ச சில டீமை வச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனியாக காசு கொடுத்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்க பிக் பாஸ் வீட்டில் என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வெளியில் பெருசாக பேசக்கூடாது, இவங்க பண்ணுற நல்லது மட்டும்தான் வெளியில் பேசணும். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாவே இவங்கள பற்றி தான் பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10 பேர் கொண்ட குழு வெளியில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதத்தில் ப்ரொமோஷனாக இருந்தாலும் மற்ற கண்டஸ்டன்ட் அதாவது நேர்மையாக ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிஆர் டீமால் பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி மற்ற கண்டஸ்டண்ட்டை அவங்க டைட்டில் வின்னர் அடிக்காமல் செய்ய முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய சீசனை சொல்லலாம். இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்போம், ஆனால் டைட்டில் வின்னரு வேற ஒருத்தராக இருப்பார். இப்படி இந்த பிஆர் டீமை பற்றி மற்ற சீசனில் லைட்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் பிஆர் டீமை இவ்வளோ ஓப்பனாக அதுவும் பிக் பாஸ் வீட்டில் பேசுகிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பிஆர் டீமுக்கு காசு கொடுத்து வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் பிஆர் டீமுங்கிறது கிட்டத்தட்ட 2-3 கண்டஸ்டனுக்கு வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் சொல்லணும். சௌந்தர்யாவே கிட்டத்தட்ட 2-3 எபிசோடில் இடையில பிஆர் டீமை பற்றி சொல்லியிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, ஆனால் காசு கொடுத்தலாம் நான் பண்ண சொல்ல மாட்டேன், அது அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. சௌந்தர்யா சொன்னது ஒரு விதத்தில் எல்லாருக்குமே சந்தேகமாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாருமே அடுத்தடுத்த டாஸ்கில் போனதுனால அவங்க பேசினதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்த ராணவ் என்ன சொன்னார்னா, எனக்கும் பிஆர் டீம் இருக்குது, நானும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து தான் உள்ளே வந்திருக்கேன், கண்டிப்பாக டைட்டில் வின்னர் நான் தான்ப்பா அடிப்பேன்னு அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். அப்போ இவங்கெல்லாம் சொல்கிற மாரி பிஆர் டீமுங்கிறது சௌந்தர்யாவுக்கு பெருசாக வேலை பார்த்துருக்காங்கன்னே சொல்லணும். அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா, வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சௌந்தர்யா பார்த்து உங்களுக்கு இங்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, தைரியமாக நீங்கள் பேசுங்கன்னு சொன்னது லைட்டாக நம்மளுக்கு பொறி தட்டுனதுன்னே சொல்லணும். பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு பிஆர் டீமை பற்றி. அப்படி தான் முத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இத்தனை கண்டஸ்டண்ட்டை தாண்டியும் ஒருத்தவங்க பேர் மட்டும் வெளியில் பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டீம் வேலை பார்த்துட்ருக்கோம், இவங்க கேம் ப்ளே பண்ணுறதானே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்களை மட்டுமே பர்டிகுலராக ப்ரொஜெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கன்னு சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கரெக்டாக வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க கூட டைட்டில் வின்னர் ஆகலாம், ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு காசு கொடுத்து பிஆர் டீமை வேலை பார்க்க வைக்கிற அளவுக்கு டீம்லாம் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்னு முத்துக்குமார் சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து பவித்ராவும் ஜாக்லினும் கண்டிப்பாக இவ பண்ணுற க்யூட்னஸ் எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆகுதா இல்லை பிஆர் டீம் வழியாக இவளை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு இப்போது தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு.
நான் பிஆர் டீமெல்லாம் வச்சு விளாட்ல. நான் நேர்மையாக தான் விளாட்றேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அழுது ஒரு சீன் போட்டிங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க நீங்கள் சௌந்தர்யா. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் 2 கண்டஸ்டன்ட் வரப்போகிறாங்க. இந்த 2 கண்டஸ்டன்ட்டுமே கேமில் ப்ளே பண்ணி மற்ற 2 கண்டஸ்டன்ட்டை எவிட் பண்ணி வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்கன்னே சொல்லணும். அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் யார் யார் வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா சுனிதாவும் தர்ஷா குப்தாவும் தான் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஏற்கனவே ரயன் டிக்கெட்டு ஃபினாலை எடுத்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா அவர் ஃபைனலுக்கு போயிட்டாரு. பேலன்ஸ் இருக்க 7 பேருமே இந்த வார எவிக்ஷன் நாமினேஷனில் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இந்த வாரமும் 2 எவிக்ஷன் இருக்க போகிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த வார எவிக்ஷனில் யார் 2 பேர் வெளியில் போகிறனோ நீங்கள் நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.